நம்ம இன்றைக்கி வந்து அயற்சொல்லேருந்து தமிழ் சொல் பார்க்குறோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம இங்கிலீஷில் இருக்கிறத நம்ம தமிழில் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். பட் தமிழ்லேருந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அந்த இன்ட்டு பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரம்பம், தொடக்கம், ஆஸ்தி, சொத்து, இம்சை, துன்பம், இருதயம், நெஞ்சகம், ஈசன், இறைவன், உபசரித்தல், விருந்தோம்பல், உபயம், திருப்பணில் கொடை, உஷார், வெளிப்பு, இது மாதிரி ஐட்டங்கள்லாம். அதனால தான் நான் இன்ட்டு பண்ணியே காமிச்சிருக்கேன். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கஜானா, கருவூலம், இலாக்கா துறை, உத்தியோகஸ்தர்னா அலுவலர், யாத்திரை, பயணம், அதிபத்தலைவர், அபிஷேகம், நீராட்டு, அபூர்வம், புதுமை, அலங்காரம், ஒப்பனை, அனுமதினா இசைவு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, ஆபத்துனா இடர், ஆராதனை, வழிபாடு, ஆசீர்வாதம், வாழ்த்து, லஞ்சம், கையூட்டு, லாபம், வருவாயை, உத்தரவு, ஆணை, உத்தியோகம், பணி, உபயோகம், பயன். குமாரன்னா மகன், நஷ்டம், இழப்பு, நாஷ்டா, சிற்றுண்டி, பாக்கி, நிலவை, இது மாதிரிலாம் பார்த்துக்கணும். பீரோனா இழுப்பறை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோட்டல்னால் பயண வழி உணவகம். வேறு என்ன, கவர்னா மறைவுரை, உத்தரவு, ஆணை. ரொம்ப இம்பார்ட்டண்டாக அதை மட்டும் நான் இன்ட்டு பண்ணியிருக்கேன். நமக்கு தெரியும்ல, இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும். அதெல்லாம் சிலது ரிப்பீட்டடாக இருக்கும், அதை விட்டுருங்க. காகிதம்னாலும் தாள், காகிதத்தாளில் சொல்லுவோம் சில பேர். காகிதம், தாள்.